அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு தந்தருளினார். அன்பு கூர்ந்தவர் அதனுடைய அடையாளமாய் தன் சொந்த குமாரனாகிய இயேசுவையே உலகத்துக்கு கொடுத்தார். அன்பு கூர்ந்தார். இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவர் இன்னொருவர் நேசிப்பதற்கு அடையாளமாய் அல்லது பிறந்த நாள் வரும்பொழுது, திருமண நாள் வரும்பொழுதெல்லாம் நேசிப்பதன் அடையாளமாய் சில பொருளை, வெகுமதிகளை, விலையேற பெற்றது கூட கொடுத்து அன்பை வெளிப்படுத்துவார்கள். பிதாவாகிய தேவன் ஆக உலகத்தின் மனிதர்களை நேசிக்கிறார் என்பதற்கு அவர் கொடுத்த விலையேற பெற்ற ஒரு வெகுமதி தான் தனது சொந்த குமாரனாகி இயேசுவையே உலகத்துக்கு கொடுத்தார். நான் உலகத்தை நேசிக்கிறேன் என்பதற்கு அவர் கொடுத்த ஒரு வெகுமதி தாங்க இயேசு. அப்படின்னா இந்த வெகுமதியாகிய இயேசு எத்தனை விலையேற பெற்றவர் பாருங்க. ஏதோ ஆண்டவர் தேவன் பரலோகத்தில் இருந்து கொண்டு நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு விழுந்து போன மனிதன், பொல்லாத அந்த மனிதனுக்காக, அவன் வீழ்ச்சிக்காக பரிதாபம் கொள்ளுக்கிறவர் அல்ல. ஐயோ பாவம், இப்படி விழுந்துட்டான், இப்படி கிடக்கிறான்னு என்று பரலோகத்தில் இருந்து கொண்டு ஆக மனிதர்கள் மேல் பரிதாபம் கொள்ளுகிறவர் அல்ல. அந்த மனிதனை மீட்டெடுப்பதற்கு, அந்த மனிதனை நேசிக்கிறேன் என்று சொல்லுவதற்கு தன் சொந்த குமாரனாகிய இயேசுவையே உலகத்துக்கு வெகுமதியாய் கொடுத்தார்னா எத்தனை ஆச்சரியமான தேவனின் அன்பு. அவரை தந்தருளினா அவைத்தான் தனது ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்படிப்பட்ட தன் சொந்த குமாரனாக இயேசுவே கொடுத்தார்னா இதை கேட்கிற உங்களுக்கு எதையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவர் அன்பை நீங்க நேசிக்கணும், அவர் அன்பை புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் நம்மிடத்துல எதை எதிர்பார்க்கிறார்னா பொன்னிய பொருள் இல்லைங்க, அவர் நமக்கு பாராட்டின அன்பை நாம் நம்பணும்னு எதிர்பார்க்கிறார். அதுதான் வெரி சிம்பிள். அப்படி நம்பி அவரை நேசித்து விட்டார் எதையும் கொடுக்க வல்லவர். ஹல்லேலூயா.